சார், அரசு துறை அதிகாரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது அவரு முதல்ல அரசு துறை அதிகாரியாக பொறுப்பேற்ற போது, அவர் வாங்குற சம்பளத்த விட கடன் கொஞ்சம் ஆயிரக்கணக்கில இருந்தது. அதன் பிறகு ப்ரமோஷன்ல வந்திருக்காரு. சரி அப்ப அடைச்சிடலாம் கடனாகும்போது, கடன் அதிகமாயிருக்குது. அதுக்கடுத்து 2, 3 ப்ரமோஷன் வர எந்த அளவுக்கு இவருக்கு ப்ரமோஷனும், வருமானமும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி கடனும் அதிகமா வந்துகிட்டே இருக்குது. இது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலையே! நான் வந்து ஆரம்பத்துல இருந்து இவ்வளோ இருந்தா போதும்னு நெனச்சேன். ஆனா அத விட அதிகமா கடன் இருந்தது. அத விட சம்பளம் அதிகமாகும்போது கடனும் அதிகமாயிட்டிருக்கு. வருமானம் அதிகமாக கடனும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே ஏன்? இது எப்படி சரி பண்றது? அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? இது வந்து இந்த அரசு துறை அதிகாரிக்கு மட்டும் கிடையாது. இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அரசு துறையில் இருக்கிறவங்க இருக்காங்க, அரசு துறை இல்லாமல் தனியார் துறையில் இருக்கிறவங்க இருக்காங்க, மற்ற வியாபார பொதுமக்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. வருமானம் வர அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கடனாக தான் இருக்குது. கடந்து வெளியே வர முடியல. இதுக்கு என்ன ரூட் காஸ்? நம்பர் 1, பொதுவாகவே லைஃப்பில் கடன் அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான் நான் சொல்லியிருக்கேன். கடன், இப்போ லைஃப்பில் கடன் இருக்குது அப்படின்னு சொன்னாலே பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த தவறுகளால் வருவதுதான் கடன். கடன் இல்லாத வாழ்க்கை வந்து நமக்கு குட்கர்மாவில் இருக்கணும்னு அர்த்தம். கடனில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ, கடனை தீர்க்க முடியல அப்படின்னாலோ, அது எவ்வளோ வருமானம் வந்தாலும் கடனை வந்து தீர்த்து அது வெளியே வர முடியலன்னாலும் அது டியூ டு அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான். 100%. whether you believe it or not, உண்மை தான். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும். ஸோ அந்த கர்மாவை எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கும். எந்த மாதிரி பண்ணால், எதனால் உங்களுக்கு இந்த கர்மா வந்தது, எந்த காரணத்தினால நீங்கள் இப்போ சஃபர் ஆகிட்டுருக்கீங்க, இதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படி டீட்டெயில்ஸ் உங்கள் அரஸ்கோப்பில் இருக்குது. அதை நீங்கள் தரவும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா தான் இதிலேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான வழிகள் உங்களுக்கு காட்டப்படும். இருந்து இந்த பிரச்சனை வெளில வர்றதுக்கு வழி வந்து உங்களுக்கு காட்டப்படும். இந்த கடன் நம்ம இந்த ஜென்மத்தை தீர்க்கலை அப்படின்னா அது அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஓவர் ஆகும். கடன் இருக்குது, அவர் இறந்துட்டார், ரைட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அது வசூல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு நடக்குது. ஆனால் அடுத்த ஜென்மத்துக்கு இந்த கடன் கேரி ஓவர் ஆகும். இந்த கடனை தீர்க்காத வரைக்கும் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடன் நம்ம திருப்பி விடாது தொடரும். இப்போ பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் எப்போ வந்து அது கிளீன் பண்ணாமல் அடுத்த ஜென்மத்துக்கு வந்துட்டீங்களோ, அது பண்ணாமல் விட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா, பூர்வ ஜென்மங்களை உங்களுக்கு ஒரு ஜென்மத்துலேயும் கடவுள் வந்து கடன்களை அடைக்க வழி காட்டுறாரு. ஆனால் அதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்றனால திருப்பி அடுத்த ஜென்மம் தொடருது. இப்படி அந்த தொடர்ச்சி தான் உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, எவ்வளோ பணம் வந்தாலும் அது செலவாகுது, கடனாக போகுது. இந்த பணம் வந்து ஏன் வந்து தங்க மாட்டேங்குது, பணத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது தனியாகவே ஒரு டிசைன் பண்ணி ஒரு 48 days ப்ரோக்ராம் தனியாக பண்ணுறோம். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆன்சர் வந்து அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன் இதுக்கு என்ன காரணம், எதை பண்ணணும், என்ன அப்படின்னு. முதல்ல கடனை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பணம் வேணும். பணம் இருந்தால் தானே கடனை தீர்க்க முடியும், பணம் வந்தால் தான் கடனை தீர்க்க முடியும். ஸோ பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 ரீசன், உங்களுக்கு என்ன வரணும் வேணும்னு கேட்குறீங்க, அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நானே கடன் இருக்கேன், நான் எப்படி கொடுக்குறது? சரியான கேள்வி. நிறைய பேர் கேட்குற கேள்வி. நானே கடனில் இருக்கிறேன், நான் எப்படி கொடுக்குறது? இப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பணம் தெரிஞ்சு அதில் 30% வரைக்கும் உங்கள் பணம் இல்லை. இதை நான் சொல்லல, பகவத்கீதை சொல்கிறார், பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், அல்லாஹ் குரானில் சொல்கிறார், இயேசு பைபிளில் சொல்கிறார். இதை டாக்டர் இளங்கோ கண்டுபிடிச்சி புதுசாக சொல்லுது, ஏற்கனவே இவங்க சொன்னது தான். பகவான் பகவத்கீதையிலையும், பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையிலையும், இயேசு பெருமான் பைபிள்லையும், அல்லாஹ் குரான்லையும், மற்ற மதங்களையும் அந்தந்த குருமார்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை நான் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு எது வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. அப்போ எனக்கே பணம் இல்லை, எங்கிட்ட பணம் எப்படி இருக்குது, நான் எப்படி கொடுக்க முடியும், நானே ஆட்டுத்தில் இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த பணம் வந்தாலும், எவ்வளோ கடன் இருந்தாலும், எவ்வளோ
பெரிய கடன் இருந்தாலும் உங்களுக்குன்னு வர பணத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மடங்காவது நீங்கள் பெரிய படம் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு கொடுங்க. யாருக்கு கொடுக்கணும்? பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, மச்சின்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, இப்படி ரொம்ப ரிலேட்டிவ் இருக்குங்க. இவங்களுக்கு கொடுக்குறது பணம் இல்லை. இவங்கெல்லாம் இங்கே சத்துலாம் யாருமே இல்லாமல் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக சஃபராக இருக்கிறவங்களுக்கு மனசார சந்தோஷமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும், ஆசீர்வாதமாக திரும்ப வரும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடன் அடைக்கலாம். இதை பற்றி பேச நிறைய பேசணும், 3 hours 4 hours கூட பேசணும். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் தப்பு பண்ணுறாங்க. இயற்கையினுடைய விதியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய விதி, கடவுள் வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடந்து வெளில போகிறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இந்த ரூல்ஸை யாரும் சரியாக சொல்லலை. அதை மறைமுகமாக சொல்லிட்டு போகிறாங்க, அதை ஓப்பனாக சொல்ல மாட்டுறாங்க. அவங்க கர்மா இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நான் சொல்கிறது கூட யார் புரிஞ்சுக்குவாங்க? யார் வந்து கடனை எல்லாம் தீர்த்து கடன் இல்லாத வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை அடையணுன்ற அம்சம் இருக்கோ, அமைப்பு இருக்கோ, அவங்க தான் இந்த யூடியூப்பை பார்ப்பாங்க, அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபாலோ பண்ணி பலனும் எடுப்பாங்க. யார்? அந்த கர்மா இருந்தால் தான் அவங்க வந்து இந்த யூடியூப் பார்க்க முடியும், இதை ஃபாலோ பண்ண முடியும், லைஃப்பில் ரிசல்ட் கொண்டு வர முடியும். மற்றவங்களும் பார்க்க மாட்டாங்க. சொன்னாலும் இது ஏதோ சொல்கிறாரு போ, அவருக்கு வேலை இல்லை சொல்லிட்டு போகிறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? கடனை தேய்க்க உங்களுக்கு பணம் வரும். அப்போ பணம் வேணும்னா உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ, உங்களுக்கு என்ன வருது, 10 ரூபா வந்தால் அது அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது கொடுங்க, 100 ரூபா வந்தால் அட்லீஸ்ட் 10 ரூபாயாவது கொடுங்க. அந்த தர்மம் பண்ண ஆரம்பிங்க, அதை நீங்கள் கையை விட்டு வெளில போச்சு அப்படின்னாலே அந்த பணம் ஆசீர்வாதமாக திரும்ப வரும், பல மடங்காக வரும். நம்பர் 1. இன்னொரு காயின், ஒரு காயினுக்கு வந்து 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். ராஜா சைடு, ராணி சைடு சொல்லுவாங்க தமாஷா. அந்த ராஜா சைடு, ராணி சைடுன்ற மாதிரி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பணம் வருவது மட்டுமே லக்ஷ்மியினுடைய கடாட்சம் கிடையாது. பணம் வருவது மட்டுமே லக்ஷ்மியினுடைய கடாட்சம் கிடையாது. உங்களுக்கு வருகின்ற செலவுகளை குறைப்பதும் லக்ஷ்மி கடாட்சம் தான். இது நிறைய பேர் 100க்கு 99.9% பேர் இதை புரிஞ்சுக்கிறோம். லக்ஷ்மியை கும்பிட்றோம், பெருமாளை வேண்டுறோம், பணம் வரணும் அப்படிதான் நினச்சிருப்பாங்க. பட் லக்ஷ்மியினுடைய ஆசீர்வாதம் இன்னொரு பங்கு என்னென்னா, லக்ஷ்மி பணத்தை கொடுப்பாங்க, பெருமாள் பணத்தை கொடுப்பாரு. இன்னொரு ஆப்போசிட் சைடு, காயினுடைய இன்னொரு சைடில் வந்து என்னென்னா, தேவையற்ற செலவுகளை, அனாவசியமான செலவுகளை கட் பண்ணும். இந்த கட் பண்ணுறதும் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம்தான். சில பேருக்கு பணம் வந்தால் தான் பணம் வந்ததுன்னு இல்லை. உங்களுக்கு தேவையற்ற செலவு, உங்களுக்கு தேவையில்லாத உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு வைத்திய செலவு வைக்காது, உங்கள் வீட்டில் திருடு போக வைக்காது, தேவையில்லாமல் யாருக்கையும் ஒரு லஞ்சம் கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு வைக்காது, உங்கள் குழந்தைகளை அட்மிஷன் பண்ணுறதுக்காக 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஒரு லஞ்சத்தை கொடுத்து உங்கள் காரியத்தை சாதிக்க வைக்காது. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள், இப்போ லஞ்சம் கொடுக்குறது தேவையில்லாத செலவு. ஏன் ஒரு காரியம் ஆகணும், அது ஆக மாட்டேங்குது, அதனால லஞ்சம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த காரியம் முறையாக ஆயிடுச்சு, நம்ம இதுக்கு லஞ்சம் கொடுக்குறோம் இல்லை. ஒரு காலேஜில் சீட்டு வாங்குகிறோம், 5 lakhs சீட்டு கேட்குறாங்க, ரைட்டு ஓகே. அந்த மெரிட்டை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ மெரிட் கிடைக்கல, மெரிட் கிடைக்காததுனால நாம் வந்து அதுக்கு பணம் கொடுத்து சீட்டு வாங்க வேண்டியது, பேமெண்ட் சீட்டு போக வேண்டியது இல்லையா? இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த மாதிரி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவுகள், திருடு போகிறத அவாய்ட் பண்ணிடும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற செலவுகளை அவாய்ட் பண்ணிடும். உங்கள் குழந்தைங்க மெரிட்டில் வருவாங்க, மெரிட்டில் சீட்டு கிடைச்சிடும், லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, ரொம்ப ஹை பேமெண்ட் பண்ணி சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி செலவுகளை கட் பண்ணணும். எப்போது நீங்கள் இந்த கர்மாவை சரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி தானம் தர்மம் சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணமும் வரும், உங்களுடைய நெகட்டிவ் கர்மாவும் தீரும், உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் நிற்கும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஆகிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட கடனை தீர்த்தீங்க. எந்த கடவுளும் எந்த மதத்துலையும் வாங்கின கடனை கொடுக்காதுன்னு சொல்லவே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாங்கின கடனை திரும்ப கொடுக்க வேணாம் அப்படின்னு எந்த மதமும் சொல்ல, எந்த கடவுளும் சொல்ல. அப்போ கொடுக்க முடியாமல் தடுமாறணும் போது கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை, கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கடவுள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்குறாரு. இதை கொடுத்துடு, இதை சரி பண்ணிடு அப்படின்னு வாய்ப்பை கொடுக்குறாரு. நாம் சரியாக பயன்படுத்தாமல் நம்ம கஷ்டம் கடன் சொல்லிடுறோம். இல்லை,
நீங்கள் பணத்தை கொடுத்து கடனை தீர்க்கணும். எப்போ நீங்கள் முறையாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் நிறையா இருக்குது, அதை பற்றி பின்னால் வீடியோவில் பேசுவோம். இப்போ பணக்கடனை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த கடன் நீங்கள் ₹1 பாக்கி இருந்தால் கூட நீங்கள் முக்தின்ற ஸ்டேஜ் கிடையாது. நீங்கள் பிறகேட்ட நாய்க்கு போக முடியாது, முக்திக்கு போக முடியாது. புனிதமான ஒரு இறை லோகம், சக்தி லோகம், விஷ்ணு பாதம், சிவன் பாதம் அடைந்தாங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அடைய முடியாது. சும்மா போஸ்ட்டில் தான் போட்டு படிச்சுருக்கோம். உண்மையிலேயே நான் அந்த நிலைமை அடைய முடியாது. அடுத்த நிலைக்கு உயர்நிலைக்கு போக முடியாது, கடன் இருக்கின்ற வரைக்கும். திருப்பும் மறுபடியும் எடுத்து கடனை அடைக்கிறது. எப்போ நீங்கள் உங்கள் கடன் 0 கொண்டு வரீங்களோ அப்போ தான் யூ ஆர் எலிஜிபிள் டு கோ ஃபார் அனதர் ஸ்டேஜ், ஹையர் ஸ்டேஜ் இன் யுவர் லைஃப். அடுத்த லெவலுக்கு இங்கே போகிறது. ஸோ அதனால் இந்த கடன் தீர்க்கிற பிரச்சனையை நீங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இது தவிர நிறைய விஷயம் இருக்குது. அடுத்த வீடியோ நாம் பேசுவோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வாங்க விழிப்புணர்வு இது.